ஓகே லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஏஓ ஸ்டார் அல்கோரிதம் பார்த்தோம்ல சோ நம்ம என்ன பார்த்தோம் ஏஓ ஸ்டார் அல்கோரிதம் சோ இந்த ஏஓ ஸ்டார் அல்கோரிதம் எதுக்கு யூஸ் பண்றோம் பார்த்தோம் இதுவும் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் ரிடக்ஷன் மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா சிம்பிள் ப்ராப்ளமா மாத்தி நமக்கு கொடுக்கும் பட் ஆனா இங்க எப்படி நடக்கும்னா உங்களுக்கு சப் ப்ராப்ளம்ஸா டிவைட் ஆகி அதனுடைய சொல்யூஷன்ஸ் தானே சால்வ் பண்ணிட்டு நமக்கு ரெண்டு கேதர் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும் சரியா இது எப்படி ஆக்ட் ஆகும்னா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி ஆக்ட் ஆகும் இதுல டேட்டா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் when this one problem direction மாதிரியே the same the complex problems வந்து sub problems ஆ டிவைட் பண்ணிட்டு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி நமக்கு கேதர் பண்ணி நமக்கு ஆன்சர் சொல்யூஷன் ஓகேவா so it uses the concept of and or இதுக்காக வந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படினா and or concept so and or that propose any complex problem is going to smaller set of problems so that some problems are divided ஆகி நமக்கு சொல்யூஷன் sure for the problem and or that specialize that the non-existing problems that can be broken into some problems சரியா complex problems sub problems are divided ஆகி அதனுடைய அந்த problem சொல்யூஷன்ஸ் அப்போ மொத்தமா இருக்கும்போது தனித்தனியா பிரிச்சு அந்த லைனா வந்து செய்யணும் உனக்கு எப்படி இருக்கும் உனக்கு வந்து பெரிய டாஸ்க் அந்த பெரிய டாஸ்க்ல நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வேலை கொடுத்துருக்கா அந்த ஒர்க் ஈஸியா முடியுமா முடியாதா ஈஸியா முடியல அப்போ உன்னால சீக்கிரம் பண்ண முடியல அதேதான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னால என்னது பெரிய ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது அது வந்து சப் ப்ராப்ளம்ஸா டிவைட் ஆகி உனக்கு அதை வந்து இது பண்ணி கொடுக்கும் இன்னொன்று வந்து என்னன்னா உனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு நம்ம காலேஜ் மெயின்ல பைப் இல்லை ஸோ அது நமக்கு 5 கிளாஸ் இருக்குது ஸோ ஒரு பிள்ளையும் நமக்கு வந்து ஒரு இன்டர்நெட் மாதிரி அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கேதர் பண்ண சொல்கிறாங்க கிளாஸ்க்கே கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் எங்கள் காம்பவுண்ட் சிஎஸ்சி சிஎஸ்சி எஸ்சி ஐஏசி எஸ்ஆர்ஐ அப்படி கொடுத்தபோது இந்த ரோல அவங்க ஃபுல்லாக சிஎல்டி பார்க்குறாங்க போது ஸோ சிஎல்டிக்கே என்ன வருதோ அதெல்லாம் நீ பண்ணும்போது முன்னால் அந்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்க முடியும் தானே அதேதான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணி உனக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் ஓகேவா ஸோ இந்த அண்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த அண்டர் கான்செப்ட்ல ஆன்டி யூஸ் பண்ணுறோம் ஆர்எஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஆன்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இட் ரெப்ரசன்ட் செட் ஆஃப் டாஸ்க் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் பட் அதோட டாஸ்க் என்னது அச்சீவ் த மெயின் கோலை ரீச் பண்ணுறது தான் ஆனால் ஆர் அதே தான் டு அச்சீவ் த மெயின் கோல் பட் இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அண்ட் வந்து ரெண்டுமே வந்து எப்படி யூஸ் பண்ணா டு அச்சீவ் த மெயின் கோல் தான் பட் ஆர் வந்து ஆர்ல மட்டும் சம்வாட் டிஃப்ரெண்டாக இருக்கும் என்னன்னா டிஃப்ரெண்ட் வேஸ்ல அது வந்து கோல் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணணும் ஆர் ஸோ இதில் நம்ம பார்த்தோம் தெரியுமா அப்பையா ஸ்பீக்கர்ஸ் ஸோ இந்த அப்பையா ஸ்பீக்கர்ஸ்ல 3 வரும் இல்லையா ஸோ 3ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் and then bi speakers and then harmony இதுல இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் எதை யூஸ் பண்ணி பண்ணா அண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும் பட் ஜஸ்ட் பை ஸ்பீக்கர்ஸும் ஹார்மனியும் என்ன கான்செப்ட்ல யூஸ் ஆகும்னா ஆர் கான்செப்ட்ல யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த அப்பையா ஸ்பீக்கர்ஸ் வந்து 3 ஸ்ப்ளிட் ஆகுது